அனைவருக்கும் வணக்கம். சுப்பிரமணியன், ருக்சோ பயோடெக். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து மாசற்ற உணவு, நச்சுத்தன்மையற்ற உணவு. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அந்த நச்சுத்தன்மையுடைய உணவுகள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன தீமைகள் வருதுன்றதை பார்க்க போகிறோம். அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த தீர்வுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த பயன்கள்னால தேசிய அளவில் என்ன பயன்கள்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற நான் என்ன உங்களுக்கு உதவி பண்ண போகிறேன் நடைமுறைப்படுத்துறதுல அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டாக்ஸிக் ஃபுட்டு, அதாவது பெஸ்டிசைடு, பூச்சி மருந்து, நோய் மருந்து, களைக்கொல்லி இது கலந்த உணவு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அனைத்து விதமான கேன்சர், புற்றுநோய் வந்து வருது. அது லெட் இட் பி கிட்னி கேன்சர், லிவர் கேன்சர் எல்லாமே வருது. அது போக இல்லாமல் இது மொத்தத்தில் வந்து உங்களுடைய நரம்பு, நியூராலஜின்னு சொல்லுவாங்க, நரம்பு தளர்ச்சி வருது, நரம்பு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான உபாதைகளும் வருது. நீங்கள் பேசும் தன்மை உங்களுக்கு வந்து மாறுது, நீங்கள் எப்படி மற்றவங்களோட வந்து பழகுறீங்க அப்படிங்கிறது மாறுது. ஸோ நியூராலஜிக்கல் டிஸார்டர்னு சொல்கிறாங்க, எல்லாமே வருது. அது வந்து ஏஎஸ்டின்னு சொல்கிறாங்க, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வருது. இதெல்லாம் போக என்ன ஆகுதுன்னா ரீப்ரொடக்டிவ் டிசபிலிட்டி வருதுன்றாங்க. இனப்பெருக்கம் உங்களால் பண்ண முடியலை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் போக பொதுவாகவே உங்களோட இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு திறன், இப்போ கொரோனா வந்துச்சுன்னா அது எதிர்ப்பு தன்மை, அது வந்து உங்களுக்கு மொத்தமாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரொம்ப பெருசு என்னன்னா, தாய்ப்பால்லே வந்து அந்த நச்சுத்தன்மை வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அதனால் குழந்தைகளுக்கும் வந்து வருது. அதனால் வந்து சிசு இறப்பு, குழந்தை மரணம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட தீமைகள் வந்து அந்த ரசாயனங்கள்னால வருது. ஏன்னா அந்த ரசாயனங்கள் வந்து ஒரு ரசாயன எச்சம் இல்லை ரசாயன சுவடு அது வந்து விட்டுட்டு போகுது, ஆர்கானிக் ரெசிடியூன்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு போகிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் வருது. சரி ஐயா, இது வந்துருச்சு, இது எப்படி தவிர்க்கலாம், இதுக்கு கவர்மெண்ட் என்ன தீர்வு காண்றாங்க அப்படின்னாக்க, கவர்மெண்ட் வந்து நிறைய ஏஜென்சி வச்சுருக்காங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி, அப்பிடான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸ்பைஸ் போர்டு, டீ போர்டு, காஃபி போர்டு, நிறைய அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இது சம்மந்தமாக இதை குறைக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் முடியல. ஏன்னா பல கோடி பேர் விவசாயம் பார்க்குறாங்க. அவங்களால முழுவதும் வந்து இதை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல. அதே நேரத்தில் அவங்க நிறைய கெமிக்கல் வந்து பேன் பண்ணுறாங்க. இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மோனோக்ரோட்டோபாஸ், குளோரிபைரிபாஸ், கார்போபியூரான், இதெல்லாம் நிறைய கெமிக்கல் வந்து கிட்டத்தட்ட 25 கெமிக்கல் வந்து இப்போ பேன் ஆகிருக்கு. ஆனால் இன்னமும் வந்து விவசாயிகள் லெவலில் ஒரு சில கெமிக்கல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னொன்று, நம்ம இந்த வியாபாரிகள் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பழுக்க வைக்கிறதுக்கோ இல்லை அது வாடாமல் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கோ ஒரு சில நச்சு ரசாயனங்களை உபயோகிக்கிறாங்க. அதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீத்தைல் புரோமைடு, அலுமினியம் பாஸ்பைடு, ஈடிஓன்னு சொல்கிறோம், எத்திலின் ட்ரைஆக்சைடு, இந்த மாதிரி பலவிதமான கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து அதை ஃபியூமிகேட் பண்ணுறாங்க, மூட்டம் போடுறாங்க, இல்லை அதை வந்து முக்கி எடுக்கிறாங்க. ஏன்னா புழு கண்ட்ரோல் ஆகுது. ஈவன் ஒரு சில சமயம் மோனோக்ரோட்டோபாஸ், குளோரிபைரிபாஸ்லேயே முக்கி எடுக்கிறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த நச்சுத்தன்மை நம்ம உடம்புக்குள்ளே போகுது. சரி ஐயா, இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்டாலேயும் முடியல. சரி, இப்போ வந்து ஒரு பெரிய மால்லையோ இல்லை நம்ம ரோட்டில் வந்து வியாபாரி விற்கிறப்பையோ இல்லை உழவர் சந்தையில் விற்கிறப்பையோ இது வந்து மருந்து கலக்காத ஒரு காய்கறி, மருந்து கலக்காத ஒரு தானியம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஐயா, அதுக்கு என்ன ப்ரூஃப்? நம்பிக்கையோடு தான் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, நம்பிக்கையோடு தான் வாங்கணும். பட் இருந்தாலும் நான் ஒரு மெத்தடு சொல்கிறேன். இது வந்து அதனால் வந்து நீங்கள் முழுக்க நச்சுத்தன்மையற்ற உணவு மட்டுமே சாப்பிடலாம். எப்படின்னாக்கா, அதற்கு ஒரே தீர்வு மாடி தோட்டம் இல்லை வீட்டு தோட்டம், அதாவது டெரஸ் கார்டன் இல்லை ஹோம் கார்டன். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். ஏன்னா அந்த செடியை வளர்க்க போகிறது நீங்கள். அந்த செடியில் ரசாயனம் போட்டோமா போடலையான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பூச்சி மருந்து அடித்தோமா, நோய் மருந்து அடித்தோமான்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற பொருள் என்னன்னு நீங்கள் கண்கூடாக நீங்களே விளைவிச்சு அதை நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போ அதுதானே நல்ல தீர்வாக இருக்கும். ஸோ கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் நம்மளே தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்கிற மாதிரி நீங்களே செஞ்சு நீங்களே விளைவிச்சு நீங்களே சாப்பிட்றப்போ அது கண்டிப்பாக வந்து ஆர்கானிக்காக மட்டும்தான் இருக்கும். இந்த தீமைகள்லாம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டோம், அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லிட்டோம், நீங்களே விளைவிக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னாக்க, இதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோம்னாக்க, ஒன்று, நீங்கள் நச்சுத்தன்மையற்ற உணவை நீங்கள் வந்து நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்க ஒன்று.
அதனால் வேறு என்ன பயன் பார்த்தோம்னாக்கா, அந்த காய்கறியை நீங்கள் வெளியில் போய் வாங்க தேவையில்ல. அதுக்கு உண்டான செலவு, அந்த பணம் உங்கள் பாக்கெட்டில் தான் இருக்குது. அந்த காசு வந்து உங்களுக்கு மிச்சம். ஸோ செலவில் மிச்சம். அது போக இல்லாமல் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. போத் மைண்ட் அண்ட் ஃபிசிக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இன்றைக்கி வந்து இயந்திர வாழ்க்கையாக போச்சு. அப்படி இருக்க காலகட்டங்களில் இதுக்கு போய் தண்ணி ஊற்றணும், இதை விதையை ஊனணும், அதுக்கு நம்ம இயற்கை உரம், இயற்கை பூச்சி மருந்து கொடுக்கணும். அந்த மாதிரியான இது வேலைகள்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அது போக இல்லாமல் இது மொத்தத்தில் என்னென்னா ஒரு சந்தோஷம். நம்ம நல்ல உணவு சாப்பிட்றோம், உடம்பும் புத்தியும் ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் வந்து பணம் மிச்சமும் ஆகுது. அப்படிங்கிறதுனால ஒரு சந்தோஷம். நம்ம சந்தோஷத்துக்காக தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ சந்தோஷமாக இருப்போம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிற அந்த மாடி தோட்டத்தினால உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள், அந்த நன்மைகள்னால வரக்கூடிய பலன்கள். சரி, இதுக்கும் இன்றைக்கி அதிகமாக நம்ம பேசப்படுற டாபிக் என்னென்னா, தேசிய அளவில் கிளைமேட் சேஞ்சுன்றோம். மழையே பெய்யலை, அந்த பக்கம் ஐஸ் கட்டிலாம் கரையுது, ஒரு பக்கம் வெள்ளமாக இருக்குது, ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் சாப்பாடு இல்லை, ஃபெமைன். இந்த மாதிரி ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து இது ஒரு மாற்றாக இது செயல்படும். ஸோ எல்லா இடமும் வந்து நம்ம வந்து பசுமைன்றப்போ ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு வித்திடும். ஒரு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், அதை எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விவசாயமாக இது வந்து மாறக்கூடியதுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு வாய்ப்பு. கார்பன் டை ஆக்சைடு நச்சுத்தன்மையுடைய ஒரு காற்று, அது வந்து அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இதை பற்றி நிறையா பேர் பேசுகிறாங்க. அதை வந்து நம்ம குறைக்கலாம். இன்னொன்று, இந்த கெமிக்கலை உருவாக்குற பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் வந்து குறையிறப்போ, நிறையா கெமிக்கல் பேன் ஆகிறப்போ அங்கிருந்து வரக்கூடிய கார்பன் எமிஷனும் வந்து நம்மளுக்கு வந்து குறையும். இன்னொன்று, இந்த இதனால் இப்போ நம்ம வீட்டு தேவையை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறது சர்ப்ளஸ், அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணலாம். நம்மளுடைய இந்தியன் எக்கனாமியே வந்து வளரும். இந்த மாதிரி விவசாயிகளும் ரசாயனங்களை உபயோகிக்காமல் இயற்கை உரம், பூச்சி மருந்து, நோய் மருந்து இயற்கையாகவே உபயோகப்படுத்தினாங்கனாக்க அது இன்னமும் வந்து வெளிநாடுகளுக்கு அதிகமாக வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணலாம். அதனால் அதிகமாக வந்து நம்மளுடைய பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். சரிங்க ஐயா, தீமையை சொல்லிட்டீங்க, அதனுடைய பயன்கள் சொல்லிட்டீங்க, அந்த பயன்கள்னால வரக்கூடிய நன்மைகளும் சொல்லிட்டீங்க. இது வந்து ஓகே, எனக்கு ஆசையாக தான் இருக்குது, நான் மாடித்தோட்டம் வைக்கணும். இதுக்கு நீங்கள் எப்படி உதவி பண்ண போகிறீங்கன்னா, ஐயா நான் வந்து ஒரு அக்ரி கிராஜுவேட், 22 வருஷம் வெவ்வேறு நிறுவனங்களில் வேலை பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து என்ன விதை போட்டால் நம்ம தமிழ்நாடு, நம்ம சவுத் இந்தியாவில் வரும்னு எனக்கு தெரியும். அந்த விதையை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். மொதல் பாயிண்ட்டு, நல்ல விதையாக தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுப்பேன். அதற்கு தேவையான இயற்கை உரம், இயற்கை பூச்சி மருந்து, இயற்கை நோய் மருந்து, அப்புறம் இயற்கை டானிக், இதை வந்து அதை இங்கே வச்சுருக்கோம். ஸோ இதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதெல்லாம் போக நான் படித்தது அக்ரினால உங்களுக்கு இலவசமாக ஆலோசனை கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து ஒரு வளர்க்குறது, எப்படி வந்து க்ரோ பேக்கும் நம்ம கொடுக்குறோம், காயர் பித்தும் நம்ம கொடுக்குறோம். அதை வந்து எப்படி வந்து ஆரம்பத்துலேருந்து விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் உங்கள் கூட இருப்போம். அதை எப்படி முதல்ல கொண்டு வர்றது, எப்படி வைக்கிறது, உங்கள் இடம் என்ன மாதிரி பயிர்கள் நீங்கள் சூஸ் பண்ணலாம், அது மாதிரி மொத்த ஆலோசனையும் கொடுப்போம். உங்கள் கூடவே இருந்து அதை நம்ம கொண்டு வருவோம். எந்த ஒரு பூச்சி நோய் தாக்குதல் இருந்தால் நீங்கள் ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா, இல்லை நான் நேரடியாக வந்து கூட பார்த்து கூட உங்களுக்கு அதுக்கு உண்டான தீர்வுகளை வந்து என்னால் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுனாக்க நானும் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன். இதெல்லாம் பண்ணுனாக்க நம்ம நச்சுத்தன்மையற்ற உணவை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நிறையா சாத்தியக்கூறு. எனது விருப்பம் என்னன்னாக்க, இந்த மாடி தோட்டத்தில் ஒரு பெரிய புரட்சியே நடக்கணும். தேர் ஷுட் பி, எப்படி வந்து ஒரு க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி வந்ததோ அந்த மாதிரி மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்தில் ஒரு புரட்சியே வரணும். அதுக்கு நான் எப்போதும் ஒரு விதையாக இருக்கணும்னு என்னோடய ஆசை. என்னோடய பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, கல்யாணங்களில் இதை ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறோம். நீங்களும் வேணும்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாக்கெட் கூட அனுப்புவோம். இதில் ஒரு பாக்கெட்டில் 11 விதை இருக்குது. என்னென்ன விதைனா, தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், சுரக்காய், கொத்தவரை, கொத்தமல்லி, கீரை, இது மாதிரி 11 விதை அடங்கிய பாக்கெட்டு. அதுக்கு தேவையான அந்த அல்மேடியில் வந்து ஒரு பொருள் 4 வேலை செய்யும். இயற்கை உரமாக செயல்படும், பூச்சி நோய் எதிர்ப்பு திறனாக செயல்படும், டானிக்காகவும் செயல்படும். இதையும் கொடுக்குறோம். ஐயா நாங்கள் பண்ண வச்சுருக்கோம் அப்படி, நாங்கள் மாடி தோட்டத்துக்கு இது நம்ம கொடுக்குறோம். ஐயா நாங்கள் பண்ண வச்சுருக்கோம், அதை வந்து இயற்கையிலே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னாக்க, இயற்கையில் நிறைய உரம் இருக்குது.
அதை பற்றி அதுக்கு வந்து பஞ்சகாவியம், மீன் அமிலம், ஜீவாமிர்தம், சாண எரு, மக்குன மண்புழு உரம், இது மாதிரி உரம் நிறைய இருக்குது. ஆனால் இயற்கை பூச்சி மருந்து, இயற்கை நோய் மருந்து நிறைய இல்லை. அதுதான் நம்ம வந்து இங்கே வந்து இன்ஃபினிட்டி, ஃபிடிலிட்டின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இது வந்து இயற்கை பூச்சி மருந்து, இது இயற்கை நோய் மருந்து, இதையும் பரிந்துரைப்போம். அதெல்லாம் போக இல்லாமல் வேறு என்னென்ன முறைகளில் வந்து நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணையோ இல்லை தோட்டமோ வச்சுருந்தீங்கன்னாக்கா அதற்கு வந்து நேரடியாக வந்து கூட உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுப்போம். நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் என்னோடய கஸ்டமர். நான் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ வாங்க, நம்ம ஒரு டெரஸ் கார்டன், ஹோம் கார்டன் ரெவல்யூஷனே பண்ணுவோம். மாடி தோட்ட புரட்சி செய்வோம். அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.